ஊதூது சங்கே ஊதூது இறந்தார் எழுவார் என்று புறந்தாரை ஊது பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய ஞான விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பெரியோர்கள், சில பெரியோர்கள் அவர்களுக்கு ஏற்றபடி புரிந்து இறந்தவர்களை படுகடையாக போட்டுட்டு புறத்திலிருந்து ஒரு மனிதர் சங்கு எடுத்து ஊதுவார். அவர் ஒரு சின்ன விரிப்பு வச்சுருப்பார். அதில் அங்கே வரக்கூடியவங்களாம் அதில் சில பொருள்களை போடுவாங்க. இந்த சங்கு ஊது சங்கே ஊது இறந்தார் எழுவார் என்று இறந்தவங்க எழுவாங்கன்னு ஊத வச்சுட்டாங்க. அவ்வாறு அல்ல. நம்ம உடலில் கழுத்து கேட்ட ஒரு சங்கு இருக்குது, பேர் சங்கு. இந்த சங்கை கொண்டு நம்ம ஊதணும். ஊதும்போது இந்த சங்கின் மூலமாக காற்றை கொண்டு நாம் ஊதும்போது அது பிடரி மார்க்கமாக போயிட்டு அந்த மூளை செல்களில், மனிதனுக்கு கபாலத்துக்கு மேலே மூளை செல்கள் இருக்குது, மூளை இருக்குது, அதில் மூளை செல்கள் இறந்து கிடக்கு, வேலை செய்யாமல் இருக்குது. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அது வேலை செய்யாமலே இருக்குது. சாதாரண பாமரர்களுக்கு 7%, விஞ்ஞானிகளுக்கு 14% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லப்படுது. விஞ்ஞானிகளுக்கு 100% வேலை செய்யுது. அப்படின்னா இந்த சங்கை ஊதுறதுனால கபாலத்துக்கு போயிட்டு மூளைப்பகுதியில் இருக்கிற செல்களை எல்லாம், இறந்த செல்களை எல்லாம் விழிப்படைய செய்து உயிர்ப்பிக்குது. ஆக ஊதூது சங்கே ஊதூது இறந்தார் எழுவார் என்று புறந்தாரை ஊது. எப்போ 100% செல்கள் விழிப்படையுதோ அப்போ ஒரு மனிதன் விஞ்ஞானியாக தன்னை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் படைத்த இறைவனை பற்றியும் பூரண அறிவு பெற்று, பூரண கல்வி பெற்று, அறிவு பேரறிவாக மாறி பிரகாசமாகி அந்த பூரண அறிவோடு அறிவாக இவன் ஐக்கியமாய்க்கொள்ள ஏதுவாக இருக்கிறது.